ராஜாக்கள் 17 அதுல 39 கூட வாசியுங்களேன். 2 ராஜாக்கள் 17:39. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே நீங்க என்ன செய்யணுமா? பயந்து நடக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சில நேரங்கள் சில ஆட்கள் சொல்லுவாங்க பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்மளை அப்படி தண்டிக்க மாட்டார், நம்ம ஆண்டவர் நம்மளை அடிக்க மாட்டார், நம்ம ஆண்டவர் நம்மளை அப்படிலாம் பண்ண மாட்டார். அப்படிலாம் யார் நிற்பா? இந்த கேள்வி எல்லாம் ரட்சிக்கப்படுகிற ஆரம்ப விசுவாசிக்கு உள்ளதான பதில்கள். ஆமென். இயேசுவை தெரியாதவர்களுக்கு உள்ளவர்கள், அவர்கள் காலாட்களோடு ஓடுகிற அனுபவத்தில் உள்ளவர்கள். ஆமென். நம்மளை சமாதானப்படுத்திட்டு போயிடக்கூடாது. உங்க தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை என்ன செய்வார்? தப்புவிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரை குறித்து இந்த மாதத்தில் நம்ம தியானித்தோம். அவர் தப்புவிக்கிறவர். அல்லேலூயா. அவர் தப்புவிப்பார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சொல்றோம், எப்படிலாம் நம்ம ஓடுறோம், இப்படி கஷ்டப்பட்டு நம்ம ஓடுறோமே, எப்படி நம்ம முன்னேறுவோமா, இப்படி உயர்வோமா, இப்படி நம்ம யோசிச்சுக்கிட்டு நம்ம தப்பி பொழைச்சிருவோமான்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, டே நீ இப்பதான் காலாட்களோடு ஓடிக்கிட்டு இருக்க. யாரோட ஓடிக்கிட்டு இருக்க? சும்மா உன்னோட ஓடி வர்ற ஆளோட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஓடிக்கிட்டு இருக்க. இன்னும் யோர்தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? கடல் அலை வர போதுடா. அப்படியே ஆண்டவரே, அப்ப நான் இதுவரைக்கும் ஓடுனது ட்ரைனிங்கா, இனித்தான் எனக்கு ரேஸே இருக்கா? ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் ட்ரைனிங் தான். இந்த ட்ரைனிங்லயே நீங்க களைச்சு போயிட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏய் காலாட்களோட தான் நீ ஓடிக்கிட்டு இருக்க. நான் அப்படி ஓடிட்டேன், நான் இப்படி ஓடிட்டேன், நான் ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டேன், நான் அப்படியா இருந்துட்டேன், இப்படி இருந்துட்டேன், இப்படி சொல்லி 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 ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஏய் நீ சும்மா உன் பக்கத்துல ஓடி வந்த காலாட்களோடு தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இது ட்ரைனிங் தான்டா. இனித்தான் உனக்கு ரேஸே என்ன செய்யுது? இருக்குது. ஆமென். யுத்த நாளுக்கு நீ ஆயத்தமாக்கப்படுகிற குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகப்படும். ஜெயமோ 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 நிச்சயமாய் கர்த்தரால வரும். அல்லேலூயா. நிறைய பேர் ட்ரைனிங்லயே களைச்சு ஆண்டவர் விட்டு ஒதுங்கிடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனா அவரை பிடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க, அவங்க ஓடிக்கொண்டே இருப்பாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் உமக்காய். அதனால தான் 2 ராஜாக்கள் 17:39 சொல்லுது, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை என்ன செய்வார்? அப்ப நம்ம ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்கு பாருங்க. என்ன அவருடைய நாமத்தை நம்ம வேதத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, அவர் தப்புவிப்பார். எதுக்கெல்லாம் தப்புவித்தார்? பார் உனக்கு தப்புவித்தார். எங்க என்னென்ன காரியம், எரிகோ கோட்டையில தப்புவித்தார். என்னென்ன வியாதி, என்ன பிரச்சனை, இதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாத்தையும் விட நம்ம யோசிக்கும் பொழுது அவர் பெரிய காரியத்துக்கு தப்புவிச்சார். இறையோடு பசியோடு கிடந்த சிங்கத்தை திறந்து விடுறதுக்கு முன்னுக்கே உள்ள ஒரு ஆளை தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க? யார? தானியலை போட்டுட்டாங்க. தானியல் உள்ள போய் விழுந்த பொழுது முன்னுக்கு ஏற்கனவே சிங்கம் என்ன செஞ்சிச்சு? திறந்து விடப்பட்டு இருந்தது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பொத்துன்னு போய் சும்மா பம்மி கிடந்திருந்தா கூட சிங்கம் வந்து யோசிச்சு பார்த்துருக்கோம். சும்மா நின்றுக்கிட்டு இருந்த இடத்துல, நான் தான் ராஜான்னு நிற்கிற இடத்துல இவன் போய் பொத்துன்னு கூஜா மாதிரி விழுந்தான்னு வைங்க, எப்படி இருந்திருக்கும்? சிங்கத்துக்கு பயந்துருக்கும். சிங்கம் அடுத்த நிமிஷம் இவனை அடிச்சு கொள்ளுறன்னு வாயை திறக்கும் பொழுது வாயை கட்டி போட்டு சிங்கத்தின் தலை மேல அப்படியே படுத்து கிடந்துட்டு தானியேல் பேசாம இருந்தாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பக்கம் சிங்கத்தை திறந்து விட்டாங்க, இந்த பக்கம் தானியேலை தூக்கி உள்ள போட்டாங்க. 2க்கு நடுவில் ராஜா வந்துட்டாரு. ஆமென். அல்லேலூயா.
அந்த ராஜா வந்து சொன்னார், நீ காட்டுக்கு தான் ராஜா, நான் முழு தேசத்துக்கு ராஜா. என் வாய் திறக்காம நீ ஒன்றும் செய்ய முடியாது, நான் அனுமதிக்காம ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், அல்லேலூயா. அப்ப வசனத்தில் நம்ம பாருங்க, நம்ம ஆண்டவர் சிங்க கெபியில போய் விழுந்த, என்ன கெபியில அப்படின்னா அந்த சிங்க கெபியில, அந்த சிங்கத்துக்கு நிறைய ட்ரைனிங் இருக்கு. உள்ள ஆளை தூக்கி போட்ட உடனே அந்த சிங்கத்துக்கு என்ன வேலை சொல்லுங்க, சாப்பிட்டு முடிக்கணும். அப்படி பண்ணலாம் பயிற்சி பெற்ற சிங்கத்தின் நடுவில் தான் தூக்கி ஒரு நாள் தானியேலை போட்டாங்க. அன்னைக்கு ஆண்டவர் தப்புவித்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளை சிங்கத்தை அனுப்பி கொள்ளுவாரா சொல்லுங்க, நல்லா கையை வைத்து சொல்லுங்க, கொள்ளுவாரா கொல்ல மாட்டாரா? அப்படின்னா நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் நீங்கள் யாரும் வீட்டில் போய் வாசிக்கலை. இதுக்கு கையை தூக்காமல் இருந்திருப்போம் பாஸ்டர். நாங்கள் தெரியாதனமான நாங்களும் உற்சாகமாக தானியேலை காப்பாற்றினாரு, எங்களை காப்பாற்றாமல் விடுவாருன்னு கொஞ்சம் குஷியில் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், சொல்லிட்டோம். எடுத்து வாசிங்களேன் 2 ராஜாக்கள். அதையே நான் இன்னைக்கு 1ஆம் தேதி செய்தியிலேயே சொன்னேன், இன்னைக்கு வீடுகளில் போய் இதை வாசிங்கன்னு. 2 ராஜாக்கள் 17:25 வாசிங்க. அவர்கள் அருகே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். பாருங்க, அவர்கள் அங்கே குடியேறினது முதல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரட்சிக்கப்பட்டது முதல். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னுக்கும் ஆண்டவருக்கு பயம் கிடையாது, ரட்சிக்கப்பட்ட பிறவும் ஆண்டவருக்கு என்ன கிடையாது. நம்ம பூரா அந்த தானியேலை பாருங்க, சிங்கத்தை ஆண்டவர் கட்டினாரு, அப்படி என்னையும் தப்புவிப்பார். அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால். அவர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னுக்கும் கர்த்தருக்கு பயப்படலை, ரட்சிக்கப்பட்ட பிறகும் கர்த்தருக்கு பயப்படலை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் அங்க குடியேறினது முத, வீடை கட்டி பிரதிஷ்டை பண்ணினதுல இருந்து, கல்யாணம் முடிச்சதுல இருந்து, குழந்தை பெத்ததுல இருந்து, ஆமென், அல்லேலூயா, வெளியூர் பொழைக்க போனதுல இருந்து, வெளிநாட்டுக்கு போனதுல இருந்து, அவர்கள் அங்க குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். ஆமென். 2 கால் சிங்கமா 4 கால் சிங்கமா? தானியேல் விழுந்த அதே சிங்கமா, இது வேற சிங்கமா? அங்க கட்டுனது யாரு? ஆண்டவர். இங்க அனுப்புறது யாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் ரொம்ப டேஞ்சரானவர். ஆமாம், அப்பப்போ டிரான்ஸ்ஃபார்ம்லாம் போய் பார்த்தா தெரியும், ஒரு தலையோடும் 2 கையும் காலும் எலும்பு மட்டும் அங்கே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டேஞ்சர்ப்பான்னு சிகப்பு எழுத்துல போட்டிருக்கும், அது கிட்ட போயிடாத, உன் மண்டை ஓடு, இந்த எலும்பு தான் உனக்கு என்ன செய்யும். அப்போ ஆண்டவர் பாருங்க, என்னடா ஆண்டவர் அங்கே தானியேலுக்கு வாயை கட்டி விடுறாரு, தானியேலுக்கு வாயை கட்டல, தானியேலை கடிக்க வந்த சிங்கத்தை என்ன செய்கிறாரு, இங்கே அவரே அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாதனால் கர்த்தர் அவர்களுக்குள்ள ஒரு சிங்கத்தை அனுப்பல, சிங்கங்களை அனுப்பினார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பைபிளை நல்லா படிக்கணும். ஆமாம், பயப்படலைன்னு சொன்னால் என்னத்தை அனுப்பிடுவார். ஆமாம், நீங்கள் நினைக்கிறீங்க பாஸ்டர் பயம் கட்டுறாரு, நான் வாசித்த உடனே எனக்கு பயம் உண்டானது. நான் அதனால தான் சொல்லுவேன், வேதம் யாருக்காவது போதிக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லி வேதத்தை தியானிக்கிறது கிடையாது, வேதத்தின்படி வாழணும். ஆமென், அல்லேலூயா. இஞ்சி மாதிரி இருந்து நான் நஞ்சு பிஞ்சு போயிடக்கூடாது ஆண்டவரே, சுக்கா கிடந்து நான் காஞ்சு உங்களுக்கு முன்பா நான் ஓடி வந்து முடிச்சிடணும் ஆண்டவரே. ஆமென். சிங்கங்களை அனுப்பினார், அவைகள் அவர்களில் சிலரை என்ன செய்தது? 26வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ஜனங்கள் அசீரிய ராஜாவை நோக்கி, நீர் இங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களே குடியேற்றுவித்த ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால் அவர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொன்று போடுகிறது என்று சொன்னார்கள். ஆமென். பாருங்க, அந்த ஜனங்க சொல்றாங்க, அப்பொழுது அந்த ஜனங்கள் அசீரியா ராஜாவை நோக்கி, நீர் இங்கே இருந்து அனுப்பி சமாரியாவின் பட்டணங்களில் குடியேற்றுவித்த ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால். ஆமென், அல்லேலூயா.
நீங்க 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை போய் இன்னைக்கு வீட்டில் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் அறிஞ்ச ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பும் பொழுது ஆண்டவரோட இருக்கிற மாதிரி வாழ்ற மாதிரி அவன் நடித்து காண்பிக்கிற பொழுது தேவன் சொல்லுகிறார், அறியாதபடினால் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொன்று போடுகிறது என்று சொன்னார்கள். அப்ப வசனம் சொல்லுது, தேவனுக்கு பயந்துருங்க, ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, எடுத்து வாசிங்களா. மத்தேயுனுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதில் 28வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 10 அதில் 28 கூட வாசிங்களேன். ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாயிராமல், உன் வாழ்க்கையில இந்த உலகத்துல நீ அனுபவிக்க போற சில சிற்றின்பத்திற்காக தேவன் உங்களுக்கு கொடுத்த விலையேற பெற்ற ரட்சிப்பாகிய ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாயிராமல், பணத்திற்காக, ஆஸ்திக்காக, ஐஸ்வர்யத்துக்காக, உலகத்துக்காக, உலக காரியத்துக்காக, உலக சம்பாஷணைக்காக தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆத்துமாவை கொள்ள நீங்க என்னதான் ஆயிடக்கூடாது. ஆமா, அவருக்கு ஒரு நாமம் இருக்குது, அவர் வல்லவர். நீங்க யாருன்னு சொன்னா அவர் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவர். நானும் நீங்களும் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு புஸ்தகம் 10:28 அழகாய் சொல்லுகிறது, ஆத்துமாவை கொள்ள வல்லவராயிராத, சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களா இருக்காதீங்க, ஆத்துமாவை அழிக்க வல்லவர்களா இருக்காதீங்க. சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பயத்தை குறித்து இயேசுவானவர் சொல்லுகிறார், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்டில் நம்ம சர்ச்சுக்கு ஒரு அம்மா வரல, ஒரே ஒரு அம்மா தான் வரல. நான் ஆராதனை முடிஞ்சதுலேருந்து எனக்கு சில கலக்கனா, சில ஆட்களை நான் கூப்பிடுறதே கிடையாது. நான் சில நீங்கள் நினைப்பீங்க, நான் ஆராதனைக்கு வரலாட்டி பாஸ்டர் என்னை ஒரு நாள் கூட கூப்பிட்டு கேட்டது கிடையாது. என் இருதயத்தில் அப்படி ஒரு பாரம் உண்டானதான் நான் கூப்பிடுவேன். ஏன்னா நான் கேட்டு நான் பாரப்படக்கூடாது, நான் கேட்டு நான் என்ன செய்யக்கூடாது. அதனால் நீங்கள் பேசாமல் எப்படினாலும் கர்த்தர் உங்களை ஜீவனோடு வச்சுருந்தா நீங்கள் ஆராதனைக்கு என்ன செஞ்சிருவீங்க, வந்துடுவீங்க. அப்படி இல்லாட்டி அந்த வாரத்துக்குள்ளே எனக்கு தகவல் என்ன செஞ்சிரும் சொல்லுங்க, தெரிஞ்சிடும். அப்போ நான் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன், அந்த அம்மா எடுக்கவே இல்லை, பெல்லு போயிட்டே இருக்குது. நைட்டு கடைசியாக 5-6 தடவை ட்ரை பண்ணி எடுக்கிறேன். அந்த அம்மா சொல்லிச்சு, நேற்று சகோதரிமார் கூட்டத்துக்கு வந்தேனானே, அப்படியே நான் போயிட்டு என் பேரனையும் பேத்தியும் கூப்பிட்டு சாயல்குடியில் பொருட்காட்சி பார்க்க போனேன். என்ன பார்க்க போனேன்? நீ பொருட்காட்சி பார்க்க போன தப்பு கிடையாது. பொருட்காட்சியை போய் பார்த்தாலும் சரி, பேய்காட்சியை போய் பார்த்தாலும் சரி, அப்படியே பாருங்கள். அங்கே எங்கள் சொந்தக்காரங்க வந்துட்டாங்களா, அக்கம்மாலாம் வந்துட்டு அப்படியே பேரன் பேத்தியை கூப்பிட்டு நான் கமுதி போயிட்டேன். அந்த பிள்ளை நல்ல அழகாக அம்மா என்ன செய்கிறா சொல்லுங்க, இருக்கிற அவள் அந்த 2 பிள்ளையும் கூப்பிட்டு போயிருந்தான்னா அவள் பாப்கார்ன் வாங்கி கொடுப்பா, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. அவள் பிள்ளை என்னெல்லாம் சுத்த நினைக்குதோ பிள்ளைக்கு என்ன செய்வா சொல்லுங்க. நமக்கு தான் கையில் ஒன்றும் கிடையாது. நம்ம பொருட்காட்சி போகும்போது நினைக்கணும், உள்ள மனசாட்சியை அழிக்க பிசாசு ரெடி பண்ணிட்டான். போயாச்சா, அப்படியே போயாச்சு, கமுதி போய் தங்கியாச்சா, காலையில் எழும்பி அப்படியே அங்கே ஒரு சபையில் போய் ஆராதிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு என்ன செஞ்சுருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பொருட்காட்சி பார்த்தது தப்பு கிடையாது. பொருட்காட்சிக்கு பார்த்துட்டு போய் கமுதியில் போய் படுத்ததும் தப்பு கிடையாது. கமுதிக்கும் வேம்பாருக்கும் 40 கிலோமீட்டர் தான். எத்தனை கிலோமீட்டரு? அப்போ நம்ம இருதயத்தை பிசாசு என்ன செய்கிறான்னு சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு தேவையில்லாத காரியத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆமாம், நிறைய தாத்தா பாட்டிக்கு பேரம்பேத்தியை கூப்பிட்டுட்டு உங்களுக்கே டீ குடிக்க தான் காசு கொடுப்பாங்க. உங்களுக்கே என்ன கொடுக்க தான் காசு கொடுப்பாங்க சொல்லுங்கள், என்ன கொடுக்க தான் காசு கொடுப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடாத ஆசையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள். வந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் கையில் நிறைய பொருளாதாரம் இருக்கணும். நான் யோசித்து பார்த்தேன், அந்த தாய் பிள்ளையை கூப்பிட்டு போயிருந்தேன்னா அவள் பாட்டில் கூப்பிட்டு போய் அழகாக கூப்பிட்டு வந்திருப்பான். அப்போ நான் சொன்னேன், சரி ஜெபம் பண்ணுங்க. இப்படி தான் ஒரு நாள் சில வருஷத்துக்கு முன்னுக்கு உபவாச ஜெபத்துக்கு வரல, ஃபோன் பண்ணேன். அப்படியே வந்தனானே லேட் ஆகிட்டு அப்படியே நான் சாயலுடி போனேன். அன்னைக்கு தான் பிரச்சனை துவங்குச்சு. இப்போ சரியாக வர நேரம் திரும்பி பிரச்சனைக்கு என்ன செய்ய போகிறீங்க. போன வாரம் இந்த சபையில் நெருங்கி உட்காருங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கோம். நம்ம சொன்னோமா சொல்லலையா? அப்போ இந்த சபை நிறைஞ்ச ஜனத்தை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதன் நடுவிலும் ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாக இராம சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க ஒருவர் இருக்கிறார், அவர் தான் வல்லவர். நீ ஆத்துமாவை கொன்னுட்டினா, ஆத்துமாவை கொல்லுவதற்கு நீ வல்லவராயிட்டினா, உன் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை நல்லா பார்க்கணும். நீ பயந்தீங்கன்னு சொன்னா அவர் உங்களை தப்புவிப்பா. என்னைக்கு அவரிடத்துல வந்து கிட்டி சேருகிறோமோ, எங்க போனாலும் எனக்கு சாப்பாடு, அது அந்த குடும்பம் உருப்படாது. ஆமென். எங்க போனாலும் எனக்கு என்ன கிடைச்சிரும்? வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடணும்னு. என்னைக்காவது ஒரு நாள் போய் சாப்பிட்டா பரவாயில்ல, அங்கே சாப்பிடலாம், இங்கே சாப்பிடலாம், அங்கே போயிடலாம், அந்த குடும்பம் சரி வராது. வீட்டுக்கு வந்து சாப்பிடணும், வீட்டுக்கு வந்து நம்ம சோறாக்கி சாப்பிடணும், நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை சாப்பிட நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படும். அவங்கள தான் வசனம் சொல்லுது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா நீங்கள் என்ன செய்யாதீங்க. ஆமென். வல்லவராக இருக்காத. உன் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆத்துமாவை அழிக்கிறதுக்கு வல்லவங்களா இருக்காதீங்க. அப்படின்னா ஆத்துமாவை அழிக்கலைன்னா சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க. இது ரெண்டையும் செய்யாதப்பா. உன் ஆத்துமாவையும் உன் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க ஒரு வல்லவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு. நல்லா கைதட்டி அவருக்கு பயப்படுங்க, அவருக்கு பயப்படுங்க, அவருக்கு பயப்படுங்க. அவர் நம்மளை தப்புவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கடந்த நாட்களில் தியானித்தது போல சங்கீத பகுதி நான் தியானித்தேன். கடந்த நாளில் சங்கீத பகுதி 63 தியானித்தது போல என் இதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. சங்கீதக்காரன் சாதாரணமாய் வந்த மனிதன், ஆடுகளை மேய்த்த தாவீது அரசனான பின்பாக எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்த பிறகு தன் பட்ட பாடல்கள், தான் பட்ட வேதனைகள், தான் பட்ட பாடு, தன்னுடைய எல்லா உபத்திரத்தையும் எடுத்து வாசிங்களேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 101 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 101 அதிகாரம், அதுல 1வது வசனத்தை வாசிங்களேன். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவே. ஆமென். கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அது தாவீதின் சங்கீதம் எழுதப்பட்டிருக்குது. பயந்திருக்காத ஒரு மனுஷன், தேவன் தப்புவிக்கிற ஒரு மனுஷன், இந்த உலகத்துக்கு பயப்படாம தேவனுக்கு மாத்திரம் பயந்திருக்கிற மனுஷனை தேவன் தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா காலத்தில், இன்னைக்கு ஆராதனை பகுதியில் சொன்னது போல நோவா காலத்தில் எல்லாமே இருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்தார். அவ்வளவு பெரிய அழிவு வர்றதுக்கு முன்னுக்கு ஆண்டவரோட தப்புவித்தார். ஆமென். எப்படி தப்புவிச்சார்? சிலரை அவர் கரம் தப்புவிச்சுட்டு போயிடும். சிலரை சொல்லுவார், நீ தாண்டா பேழைய கட்டணும். ஆமென். நீ தான் இத்தனை அடி கட்டணும், நீ தான் இப்படி செய்யணும். திரும்பி மட்டும் கேட்கக்கூடாது. எப்படி ஆண்டவரே கட்டுவேன்? நான் சொன்னா நான் கட்ட ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா சொன்னவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் என்னை விட்டு அவர் விலக மாட்டார். என் சந்ததியை விட்டு விலக மாட்டார். என் சந்தானத்தை விட்டு விலக மாட்டார். எனக்கு சிங்கங்களை அனுப்ப மாட்டார். ஆமென். என்னத்தை அனுப்ப மாட்டார் சொல்லுங்க? என்னத்தை அனுப்ப மாட்டார்? சிங்கங்களை அனுப்ப மாட்டார். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். ஆமென். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவே. சங்கீதக்காரனுடைய சங்கீதம் 101 சொல்றாரு. முதலாவது, நான் எதை பாடுவேன்னு சொன்னா, ராஜாவாகிறதுக்கு முன்னுக்கு நீங்க எனக்கு பாராட்டின இரக்கம் இருக்கு, எனக்கு நீங்க செஞ்ச நியாயம் இருக்கப்பா. இந்த ஊர்ல ஒருத்தனை எனக்கு இரக்கம் பாராட்டல, ஒருத்தனை எனக்கு நியாயம் செய்யல. இரக்கம் பாராட்டுறது மாதிரி இரக்கம் பாராட்டினது போல தெரிஞ்சிச்சு, நியாயம் பாராட்டுறது மாதிரி நியாயம் பேசுறது போல தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் மாய்மாலமா மாறி போச்சு. நீர் எனக்கு இரக்கத்தை செய்தீர், நீர் எனக்கு நியாயத்தை செய்தீர். அதனால இரக்கத்தை நியாயத்தை குறித்து நான் என்ன செய்வேன்? பாடுவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பயந்தா அவர் தப்புவிப்பார். ஆமா. சங்கீதம் 139 149 வாசிங்களேன். சங்கீதம் கடந்த நாட்களில் நான் அதிகமா தொட்ட ஒரு வார்த்தை, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல என்ன வைக்கிறாரா? அவர் சொல்ற, நீ ஏன் புள்ளப்பா? சங்கீதம் 149 கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல என்ன வைக்கிறாரு சொல்லுங்க? ஆமா. பிரியம் சும்மா வராதுங்க. பிரியம் என்ன வராது சொல்லுங்க? சும்மா வராது. ஆனா வசனம் பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல என்ன வைக்கிறார்? பிரியம் வைக்கிறாரு. ஆமென். எப்படி தாவீதுக்கு அவர் மேல பிரியம் உண்டாச்சு தெரியுமா? அவர் அவனுக்கு மேல வந்து இரக்கத்தை வச்சாரு. தாவீது மேல என்னத்தை வச்சாரு? இரக்கத்தை வச்சாரு. அருமையா சகோதரி சொன்னது போல, யூதாவின் வனாந்தரம் முடியுது,
செழிப்பு முடியுது, பழமரங்கள் முடியுது, பட்டணங்கள் முடியுது, ஆள் நடமாட்டம் முடியுது, எல்லாமே முடியுது. ஓடி ஒளிகிறதுக்கு இடம் இல்லை. வனாந்திரத்தில் போகும்பொழுது அந்த ஓடின ஓட்டத்தை நினைச்சு பார்த்து தான் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். ஆமென். கர்த்தர் ஒரு மனுஷன் மேல ரட்சிப்பை வச்சிட்டாருன்னு சொன்னா, கர்த்தர் ஒரு மனுஷன் மேல ஆசீர்வாதத்தை வச்சிட்டாரு சொன்னா, அந்த மனுஷனை குறித்து வசனம் சொல்லுது. நான் கடந்த நாட்களில் மறுபடியும் சொல்றேன், அவன் மிருக குணமுள்ளவனாய் மாறுவது கிடையாது. அவன் மிருக குணமுள்ள மனுஷனாவோ மிருக குணமுள்ள மனுஷியாவோ மாறுனா, வசனம் அழகா சொல்லுது பாருங்க, நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரனை குணப்படுத்து. ஆமென். நீயே ஸ்திரப்படாம, நிறைய பேருக்கு என்ன, இந்த பாஸ்டர் இப்படி, அந்த பாஸ்டர் அப்படி, அந்த ஊழியர் அப்படி, அந்த விசுவாசி இப்படி, அது இது இப்படியே உங்க பிரச்சனைங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரா, கர்த்தர் பேசுறாரா? நம்ம யாரையாவது பார்க்குறோம். நான் ஒன்று உங்களுக்கு அன்பா ஒரு ஆசீர்வாதமா சொல்றேன் பாருங்க, நமக்கு முன்னுக்கு ஏதாவது ஒரு புள்ள நல்ல ஆசீர்வாதமா இருந்தா பார்க்கும்போது சந்தோஷப்படணும். என் ஜெபத்தில் இந்த புள்ள ஆசீர்வாதமா இருக்கு. ஆமென். இவன்லாம் ஆசீர்வாதம் ஆயிட்டான், இவனா நம்ம பிள்ளைக்கு இந்த ஒரு வழியை திறந்திருந்தா. கர்த்தர் திறக்காம யாரும் பிறக்க முடியாதுங்க. ஆமென். எல்லாரும் தான் குழந்தை உண்டாயிடுறாங்க. எல்லாருக்கும் சுகப்பிரசவம் நடக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் சுகப்பிரசவம் இல்லை. சிலருக்கு ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் பண்ணுற பிள்ளைகள் எல்லாம் பிழைக்கிறது கிடையாது. சுகப்பிரசவமாக பிறக்கிற பிள்ளைகள்லாம் பிழைக்கிறது கிடையாது. கர்த்தர் யாரை முன்குறிக்கிறாரோ அவருடைய பரலோக பொக்கிஷத்திலிருந்து ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தாலே ஒழிய அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைப்போம், நான் சொல்லுவேன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். அடுத்து அந்த மனுஷன் சாந்த குணம் அவங்களுக்குள்ள வருது. என்ன குணம் வருது? சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் தன் ஜனத்தின் மேல பிரியம் வச்சுட்டாருன்னு வைங்கல, அவங்களுக்குள்ள சாந்த குணம் வந்துடும். என்ன குணம் வந்துடும்? அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வசனம் சொல்லுது, ஒன்று அப்படியே சோப்பு போட்டு, கடலமா போட்டு, பீட்ரூட்டு போட்டு, பேரெல்லாம் உள்ளி போட்டு, அதை போட்டு இதை போட்டெல்லாம் ஒன்று அலங்கரிக்க மாட்டார் ஐயா. ஒரு ரட்சிப்பின் அபிஷேகம் இருக்கு பாருங்க. இந்த ரட்சிப்பின் அபிஷேகம் தான் உங்களுக்கு அலங்காரம். அல்லேலூயா. உங்க வஸ்திரம் நீங்க சாதாரண வஸ்திரமா இருந்தாலும் அந்த வஸ்திரத்தினுடைய நிழல் பட்டா கூட அநேகருக்கு ஆசீர்வாதம். ஆமென். நீங்கள் நானும் நினைக்கிறோம், இந்த ரட்சிப்பு என்பது வெளியே காண்பிக்கிறது அல்ல. இந்த ரட்சிப்பு ஒரு மனிதனுக்குள்ள வந்தா அந்த மனிதன் கர்த்தர் மேல பிரியமுள்ள மனிதனாய் மாறி விடுவான். பிரியம் பெருக பெருக நீங்க பாருங்களேன், எப்படி கல்யாணம் முடிச்சு சில ஆட்கள் சொல்றாங்க. கடந்த நாட்களில் காரில் வரும்பொழுது புஷ்பா சொல்லிட்டு வந்தா, ஏதோ ஒரு நடிகை ஏதோ ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது யூடியூப்ல வந்துச்சான், இத்தனை வருஷம் 10 வருஷம் 10 வருஷமா எத்தனை வருஷம் 12 வருஷம் அவங்க குடும்பமாக வாழ்ற இந்த காலத்தில் 12 வருஷம் சேர்ந்து வாழ்றதுலாம் வெரி ரேர் அப்படின்னு சொன்னாங்களாம். நான் சொன்னேன், ஏய் 70 வருஷம் 75 வருஷம் வாழ்றவங்கலாம் தேசத்தில் இருக்கிறாங்க. ஆமாம், குடும்பமாக வாழ்கிறவங்க இருக்காங்க. இந்த தேசம் கெட்டு போனதுக்கு காரணமே நம்ம இதுவரைக்கும் தெரியாத மாதிரி அடுப்பை பற்ற வைத்து, சட்டியை வைத்து, ஒரு கரண்டி எண்ணெயை ஊற்றி, கடுகை போட்டு, இதுவரைக்கும் நீ கடற்கரை மண்ணைத்தான் அள்ளி போட்டுக்கிட்டு இருந்த, இன்னைக்கு தான் நீ என்ன தள்ளி போட போகிறோன்னு சொல்லுங்க. கடுகை போட்டு வதக்கி, வெங்காயத்தை வதக்கி, இது வரைக்கும் நம்ம என்னத்தை வதக்கிக்கிட்டு இருந்தோம்? நம்ம கறியை வெட்டியாக வதக்கிக்கிட்டு இருந்தோம். அப்பையும் கோழிக்கறியை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? அவ்வளவு மேனாக்கெலாம் நீங்கள் பண்ணி கொடுத்தாலும் அங்கே ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்க சொல்லுங்க. சொல்றிய ஒரு சின்ன இதில் அப்படி லைட்டாக அப்படி மாறிட்டு அடுத்த தடவை இவ்வளவு செஞ்சு அங்கே லைட்டாக என்ன செஞ்சு வச்சு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மேலே பிரிய வைக்கிறாருங்க. கர்த்தர் உங்கள் மேலே ஒரு கணவன் மனைவியை ஆண்டவர் இணைக்கிறாரு. கணவன் மனைவி மேலே கர்த்தர் மேலே உங்கள் பிரியமாக இருந்தாங்கன்னா அவங்க நல்ல அன்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க அன்புள்ள பிள்ளைங்களாக இருப்பாங்க. அவங்களும் அன்பாக இருப்பாங்க. கல்யாணம் முடிச்சு உனக்கே வம்புன்னு சொன்னால் நம்ம சுவாபம் பூரா பிள்ளைகளுக்கு வம்பா என்ன செஞ்சிருன்னு சொல்லுங்க, மாறிடும். அந்த பிள்ளை இங்கே வந்து நிற்கும். நான் சொல்லுவேன், ஏசு அன்புள்ளவர், ஏசு அன்புள்ளவர் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஏசப்பா அன்பா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவேன். அந்த பிள்ளை நினைக்கும், என்ன பாஸ்டர் இப்படியே சொல்றாரு, எங்கள் வீட்டில் ஒரே வம்பா தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமென். கடந்த நாட்களில் ஒரு வீட்டு காலையில் போனேன். அந்த வீட்டுக்கு போனால் நான் ஒரு 6:45 7 மணிக்கு போயிட்டேன்.
அங்கே போனால் அப்போ தான் ஒவ்வொரு பிள்ளைகளாக எழும்பி வருது. எப்படி எழும்பி வருது? தூங்கி. என்ன செஞ்சு? தூங்கி. என்ன குடும்ப ஜெபம் இல்லையா? அது நைட்டு பண்ணிடுவோம். அதில் நைட்டு பண்ணிடுவோம். அது காலையில் எனக்கு ஒரு வார்த்தை வந்துச்சு பாருங்க. பிள்ளை முழிக்கிறதுக்கு முன்பாக எழுந்து ஜெபிக்கிற பேர், அவளுக்கு பேர் தாய். பிள்ளை முழிக்கிறதுக்கு முன்னுக்கு எழுப்பி ஜெபிக்கிற பேர் தாய். அவள் ஜெபித்து கொண்டு பிள்ளைகளையும் எழுப்பி ஜெபிக்கணும். பிள்ளை முழிச்ச பிறகு எழும்புற தாய்க்கு பேர் பேய். ஆமே. பக்கத்தில் சொல்லுங்க, நல்லா இருக்கே. ஆமாம், இது நல்லா தான் இருக்குது, உண்மைதான். பிள்ளை முழிக்கிறதுக்கு முன்னுக்கு நீ எழும்பி ஜெபிச்சா நீங்கள், உங்களுக்கு பேர் என்னது? ஜெபத்தாய். என்ன தாய்? ஜெபத்தாய். பிள்ளை முழிச்ச பிறகு, அது பால்குடி பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது முழிச்ச பிறகு, அது பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது ஏம்மா காப்பியை போடுமா, அப்போ நீ பேய். அப்போ நம்ம யார் சொல்லுங்க? பக்கத்தில் வச்சுக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாம், வினோதன் சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். இவராது இப்படி சொல்கிறாரு, அவர் சிங்கங்களை அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. என்னத்தை அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு? என்ன அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு? சிங்கத்தை அனுப்புகிறேன்னு சொல்கிறார். இதுக்கு வினோதம் பரவாயில்ல போலையே, நம்மளை பேயின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அது வந்தால் சங்கில் விழுந்து என்ன செஞ்சிடும்? நம்மளை என்ன செஞ்சிடும் சொல்லுங்க? ஆமென், ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேலே பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால என்ன செய்வார்? அப்ப மிருக குணமுள்ள மனுஷனை கர்த்தர் அருவருக்கிறார், அழித்து விடுவார். சாந்த குணமுள்ள மனுஷனை ரட்சிப்பினால அவர் அலங்கரிச்சுக்கிட்டே இருப்பார். ஆமென். இத குறித்து சொன்ன சங்கீதக்காரன் தான் சொல்லுகிறார். சங்கீதம் 101:1 அந்த வசனத்தை வாசிங்க. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். ஆமென். கர்த்தாவே உம்மை கீர்த்தனை பண்ணுவேன். எனக்கு என்ன வேலைப்பா? தாவீதுனுடைய சங்கீதம். நான் எனக்கு இரக்கத்தை நீங்க தான் செஞ்சீங்க, நியாயத்தையும் நீங்க தான் செஞ்சீங்க. இதை குறிச்சே நான் பாடிக்கிட்டே இருப்பேன். இதை பாடுங்க, உங்க ஆண்டவர் உங்களை அலங்கரிப்பார். உங்க ஆண்டவர் உங்களை என்ன செய்வார் சொல்லுங்களேன்? அலங்கரிப்பாருங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க எப்படியாவது நம்ம அலங்கரிக்கப்படுறோம். எப்படியும் அலங்கரிக்க முடியாது. யாராவது நம்மளை அலங்கரிச்சுறோம், யாரும் நம்மளை அலங்கரிக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறிச்சே நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பேன்? ஆமாம், எனக்கு ஒரு நாள் அந்த இரக்கம் கிடைக்கும் பொழுது நான் அப்படியே ஒரு எதிர்பாராமல் ஓடிக்கிட்டே இருந்தேன். நியாயம் எனக்கு கிடைக்குமான்னு நான் ஏங்கிக்கிட்டே இருந்தேன். அன்னைக்கு அந்த இரக்கம் எனக்கு நீங்கள் காண்பிச்சதையும், அன்னைக்கு எனக்கு நீங்கள் நியாயம் செஞ்சதையும், இன்னைக்கு ராகம் வந்துட்டுப்பா, அது பாட்டா மாறிட்டு உங்கள் இரக்கம், உங்கள் நியாயம், இதை குறிச்சே என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் பாடிக்கொண்டே இருப்பேன். தப்புவிக்கப்படுகிற மனிதன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன், அவன் தப்புவிக்கப்படுவான். கர்த்தர் அவனை தப்புவிப்பார். அப்படி தப்புவிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் தாவீது. அவர் சொல்லுகிறார், நான் இரக்கத்தை நியாயத்தை குறித்து பாடுவேன். 2வது வசனத்தை வாசிங்களேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். பாருங்க, உத்தம வழி. நம்மளை தப்புவிச்சவருக்கு பயந்ததுனால நம்மளை தப்புவிச்சாருன்னு சொன்னா, 2வது தாவீது சொல்றாரு, உத்தமமான வழியில நான் எப்படி நடப்பேன்? ஆமா, உத்தமன்னு சொன்னாலும் நான் அதை விவேகமா நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். நல்ல கைகளை தட்டி, உத்தமமான வழியில நான் விவேகமா நடப்பேன்ப்பா. அல்லேலூயா. இந்த வசனத்துக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்குங்க. என்ன ரகசியம் தெரியுமா? உத்தமமான வழியில் நான் பகல் பூரா எல்லா நேரமும் வேலைக்கு போகிற இடம், எல்லா இடத்துக்கும் நான் எங்கெல்லாம் நான் சுற்றுறனோ, நான் எங்கெல்லாம் போகிறனோ, மாநிலம் விட்டு மாநிலம், நாடு விட்டு நாடு, நான் இந்த மாவட்டம் விட்டு மாவட்டம், தாலுகா விட்டு தாலுகா, கிராமம் விட்டு கிராமம், நான் எங்கெல்லாம் நான் போகிறனோ, எந்த வழியில் போனாலும் உத்தமமான வழியில் நான் விவேகமாக என்ன செய்வேன்? நடப்பேன். ஆனா நான் வீட்டுக்குள்ள வந்து அடையிறேன் பாருங்க. எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்ளுவேன் ஆண்டவரே. எனக்கு நோக்கம், நான் அலையும் பொழுதெல்லாம் உத்தமமா இருந்தது முக்கியம் இல்லை. என் வீட்டுக்குள்ள வந்த பிறகு எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
தாவீதை பாருங்களேன், இரக்கத்தை நியாயத்தை குறித்து பாடுறாரு. அடுத்தவர் சொல்றாரு, உத்தமமான வழியில நான் விவேகமா நடப்பேன்ப்பா, பகல் பூரா நடப்பேன், படிக்கிற இடத்துல நடப்பேன், வேலை செய்கிற இடத்துல நடப்பேன், ஊருக்கு போற இடத்துல நடப்பேன், எல்லா இடத்துலையும் நடப்பேன். ஆனா எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்க முடியல, ஓட முடியல, ஏண்டா கல்யாணம் முடிச்சோம்னு நினைக்கிறாங்களா நிறைய பேர். ஆமே ஆமா, அப்படி சொல்றாங்க. இதை கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இதை என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க. சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஏன் தான் இவ்வளோ பெத்தணும், இதை பெற முந்தியே நம்ம என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க, யோசிச்சிருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இப்படியெல்லாம் ஏன் தான் படிக்க வச்சணும், அன்னைக்கே இதை படிக்க வைக்கிறதுக்கு முன்னே என்ன செஞ்சுருக்கணும்னு சொல்லுங்க. நீங்கள் பாய்கிறதெல்லாம் பாஞ்சிட்டு அடுத்த பாய்ச்சல் நீங்கள் ஆண்டவர் மேலே தான் பாய்கிறது. ஆமென். உத்தமமான வழியில நான் விவேகமா நடப்பேன். வசனத்தை பாருங்க, உத்தம வழி உத்தம இருதயம். அவனைத்தான் கர்த்தர் தப்புவிக்கிறார். அவனைத்தான் கர்த்தருக்கு பயந்திருக்கிறான் அந்த மனுஷன். அவள் தான் கர்த்தருக்கு பயந்திருக்கிறா. அவள் தான் கர்த்தர் அவளை தப்புவிக்கிறார். உத்தமமான வழியில விவேகமா நடப்பேன். எப்படி சுத்திட்டு நான் வந்தாலும் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பாஸ்டர்மார் பார்க்குற மாதிரி, இந்த பிரபலமான ஊழியக்காரர் பார்க்குற மாதிரி, இந்த சில விசுவாசிகள் பார்க்குற மாதிரி நம்ம ஆண்டவர் கிடையாது. ஆமென். ரொம்ப சாதாரணமான விசுவாசிகள், பெரிய ஊழியர்கள் எல்லாம் போய் பார்க்க முடியாது. பெரிய பெரிய பணக்காரர்களை, பெரிய பெரிய ஊழியர்கள் உடனே போய் பார்த்துருவாங்க. அவங்களா கேட்டு சொல்லுவாங்க, நாங்கள் வர்றோம், உங்கள் வீட்டுக்கு வர்றோம், உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரோம், இந்த வழியில் வரோம், உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறோம். ஆமென். ஆனால் ஒரு நாள் கூட அவரை தொட்டு பார்த்துடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் தொட்டு பார்த்துடணும், அவர் முகத்தை பார்க்கிறோன்னு பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நாள் இருக்கு, அங்கே சங்கீதக்காரன் தாவீதை காண்பே, அவரை பாட சொல்லி கேட்பேன், அவரை தொட்டு தொட்டு பார்ப்பேன், உத்தமமான வழியில விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற பார்வை வேற, ஊழியக்காரன் பார்க்கிற பார்வை வேற, பிரபலமானவர்கள் பார்க்கிற பார்வை வேற. கர்த்தர் உங்களை என்னை பார்க்கிற பார்வையில விவேகமா நடக்கிறேன், உத்தம இருதயத்தோடு நடக்கிறேன். ஏன்னா நீர் என்னிடத்தில் வருவீர். ஆமே. நான் வெளியே ஊரா சுத்திட்டு வந்துட்டு நான் மனுஷனா வந்திருக்கேன்ப்பா, நான் சாந்த குணம் மனுஷனா வந்திருக்கிறேன், நான் மிருக குணம் உள்ளவனா வரலை. நான் வந்த உடனே, எனக்குள்ள வந்த உடனே என்னிடத்தில் எப்பொழுது என்னிடத்தில் நீங்க வருவீங்க, என் வீட்டில் நான் எப்படி இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் சொல்லுங்க, உத்தம இருதயம். ஆமென், அல்லேலூயா. கடந்த நாட்கள் நம்ம செல்வி அக்கா, கலைக்கூடத்துலேருந்து செல்வி அக்கா வருவாங்க. எல்லாருக்கும் தெரியும் அவங்க யாருன்னு சொல்லி. ஒரு படிப்பறிவு இல்லாத, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட, ஒரு பைத்தியமாக தெரிஞ்சவங்க. இயேசுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. பல ஆண்டுகள், எத்தனை வருஷம் இருக்குமா நம்ம கலைக்கூடம் போகும்போது, அவங்கள போகும்போது ஒரு 7-8 வருஷம் இருக்கும். 7-8 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த அக்கா அந்த சபைக்கு வந்து ஆண்டோடைய பிள்ளையாகி ஞானஸ்தானம்லாம் எடுத்து இங்கே வந்த பிறகு நம்ம அவங்கள வீட்டை பார்க்க போகிறோம். ஒரு சின்ன களிமண் சுவர், அந்த வீடை பார்த்தாவே பரிதாபம். மேலே 4-5 ஓலை போட்டிருக்கு. அந்த வீட்டை போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யோசித்து பார்ப்பேன், எங்கப்பா அது என்னாச்சு. ஆனால் கடந்த நாட்களில் அண்ணே என் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், சரி ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படி சொன்னேன். 31ஆம் தேதி கேட்டேன், எப்போ ஜெபம் பண்ண வரணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, ஒரு சாயந்தரம் போல் வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டுனே, அப்படியே ஏதாவது கடையில் ஏதாவது சோறு, அந்த ஃப்ரைட் ரைஸ் இல்லை புரோட்டா இல்லை தோசை அப்படி ஏதாவது சாப்பிட்டுட்டு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வாங்கி வச்சிடுறேன், நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிருங்க. அவங்க கூப்பிட்டது என்னையும் திரேஸையும். என்னை கூப்பிட்டா கண்டிப்பாக திரேஸ் இல்லாமல் நான் போக மாட்டேன். நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த நாள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். 1ஆம் தேதிக்கு அவங்களுக்கு சொன்னேன், 31ஆம் தேதி நைட்டு சொன்னேன், நாளைக்கு மத்தியானம் 12:30 மணிக்கு நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவோம். ஆமென்.
மத்தியானம் சாப்பாடு உங்கள் கையால் சமைச்சு வைங்க. அவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. போகிறோம், அங்கே போய் இறங்குனா அந்த வீட்டை பார்த்தேன். அழகாக கிருபை இல்லம், வசனம், வீடு சின்ன வீடு தான். உள்ளே ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் உட்காந்துருந்தோம் பாருங்களேன். அந்த காரியத்தை நான் பார்க்கும்போது நான் நினச்சேன், இவ்வளோதான் அந்த வீடு. உள்ளே இன்னொரு சின்ன ரூம் இருக்குது, அங்கிட்ட ஒரு சின்ன கிச்சன் இருக்குது. நான், திரேஸு, ஃபிபி, டேனி, இவங்க ஒரு 5-6 பேர் தான். இங்கே ஒரு பாயை ஃபுல்லாக விரிச்சா 2 பக்கம் உட்கார முடியாது, அவ்வளோதான் இடம். ஒன்று சொல்கிறேன் தேவ பிள்ளையே, ஒன்று நான் அந்த வீட்டில் புரிஞ்சேன். மேன்மையாய் சொல்லுவதற்கு அந்த வீட்டுக்குள்ளே இருந்த பிரச்சனை இருந்தது பாருங்க, என்னை அப்படியே அசைத்தது. பாடலை நிறுத்த முடியலை, ஆராதனையை நிறுத்த முடியலை, தேவன் சொல்லுகிற வார்த்தையை நிறுத்த முடியலை. இடைஞ்சலாக இருந்த இடம். நம்ம போனால் சாப்பிட்டுட்டு போவாங்களா, கடையில் வாங்கி கொடுப்போன்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்களேன், மனுஷன் பார்க்குற விதமாக கர்த்தர் பார்க்குறது கிடையாது. நல்லா உட்காந்து சம்மணம் போட்டு உட்காந்து இலை போட்டு, அந்த அக்கா சொன்னாங்க, அண்ணே நீங்கள் சமையல் பண்ண சொல்லிட்டீங்களா? எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, கோழியை அடுப்பில் ரொம்ப வாட்டிட்டேன், கோழி கறி என்ன ஆகி போச்சு. அப்புறம் அது குழம்பு வச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? நல்ல என்ன குழம்பு கறி போச்சுன்னா எப்படி இருக்கும்? என்ன எனக்கு வாடை அடிக்கும். அதை விட குழம்பு என்ன செய்யும்? கசக்கும். அவங்க வச்சோன்னே சொல்லிட்டாங்க, ஜபம் முடிஞ்சு சாப்பாடு விட்டு, குழம்பு தானே கசந்து போச்சு. குழம்பு தான் கசந்து போச்சு, உண்மைதான். கசப்பை தனியாக குடிக்க முடியாது, கசப்பை என்ன செய்ய முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற பசிக்கு இந்த சோத்தில் ஊற்றி என்ன செஞ்சிடலாம் நம்ம. ஆமென், அல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம வீடு தேவனுக்கு திறந்த ஸ்தலமாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. வண்டியை விட்டு இறங்கி அந்த வீட்டை பார்த்தா, சின்ன வீடு தான். அப்படியே கடந்து வந்த பாதையை நினச்சி பார்த்தேன். ஒரு சின்ன மண், கரைஞ்சு ஓடுற தண்ணி. இன்றைக்கி அந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற செடிகளும் அந்த அமைப்பும் முன்னுக்கு இருக்கிற செவரும் வசனமும் பார்த்தா, ஒருவன் கர்த்தரை உண்மையாக தேடுனா, ஆமே, பைத்தியக்காரிய கூட கிருபை சூழ்ந்து கொள். அவன் சந்ததி பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரை தேடுறதுல தான் இருக்குதுங்க. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு ஜெபத்தை முடிச்சு ஊழியத்தை முடிச்சு வரும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 101ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனத்தை வாசிங்களேன். சங்கீதக்காரன் அடுத்த ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. இப்ப தப்பு வைக்கப்படுகிற மனிதன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன், இரக்கத்தை நியாயத்தை குறித்து பாடுவேன், உத்தம வழியிலையும் உத்தம இருதயத்திலையும் இருப்பேன். தீங்கான காரியத்தை என் கண் முன்னு வைக்க மாட்டேன். வழி விலகுகளின் செய்கைகளை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. நல்லா கையை தட்டி, தீங்கு என்ன பற்றாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க, தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். அல்லேலூயா. வந்து சொன்னா பாருங்க, சவுல் தூங்கிக்கிட்டு இருக்கான், ஆளை போட்டு தள்ளிடுவோம்னு சொன்னார் பாருங்க. நீங்க சொல்ல வேணாம், தாவீது சும்மா மட்டும் சொல்லுங்க, நாங்க தலையை தூக்கிடுறோன்னு சொன்னாங்க பாருங்க. அப்படி இருந்தும் தாவீது கிட்ட போய் ஈட்டியை எடுத்து சால்வை அறுத்தாரை ஒழிய அந்த ஈட்டியை உருவ குத்த அவனுக்கு மனதில்லை. ஏன்னா, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன், வழி விலகிறவனுடைய செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என் வீடு தீ பிடிச்ச போது நீங்க அணைச்சிங்கப்பா, அதனால நான் யாரு வீட்டுக்கும் தீ வைக்க நான் போக மாட்டேன்ப்பா. யார் குடும்பத்துக்கும் தீ வைக்க போக மாட்டேன், யாரையும் அழிக்க போக மாட்டேன். பற்றி இருந்த நெருப்பை நீங்க அணைச்சதுனால, அணைக்கப்பட்ட நெருப்புல நான் உங்க நியாயத்தையும் இரக்கத்தையும் குறித்து பாடுவேன். ஆண்டவரே, எங்கனால விவேகமா நடப்பேன், என் வீட்டில் எப்போது வருவீர் என்று நான் காத்திருப்பேன். தீங்கான காரியத்தை என் கண்முன்னு வைக்க மாட்டேன், வழி விலகுனுடைய செய்கையை வெறுக்கிறேன். அல்லேலூயா. அது என்ன செய்யாது, அது என்ன செய்யாது, பற்றாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பற்றாது. ஏன்னா எனக்குள்ள ஒரு ஜீவ நதி இருக்கு, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாள். சபைக்குள்ளே ஜீவ ஊற்று,
அது வற்றாது ஒரு நாளும். ஹல்லேலூயா. தீங்கான காரியம் என்ன பற்றாது. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா, சபைக்கு வர்றோம், சத்தியம் கேட்குறோம், ஆண்டவரே நான் என் வழியில் நடப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார், நடப்பா, நீ உன் வழியில் நட, நான் என் வழியில் நடக்கிறேன். ஆனால் நீயும் சபைக்குள்ள வருவேன், நானும் உன்னிட்ட பேசுவேன். ஆனால் இது வெளியே போனோன்னு நீ உன் வழியில் என்ன செய்வ சொல்லுங்க. ஆமென். நீங்கள் வந்தது உண்மைதான், நீங்கள் இருந்தது உண்மைதான், நீங்கள் பாடினது உண்மைதான், நீங்கள் ஆராய்ச்சது உண்மைதான், நீங்கள் போட்டது உண்மைதான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பெரிய வேத புஸ்தகத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்ம கையில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இந்த வேத புஸ்தகத்தையே 400க்கும் அதிகமான பாடலை பாடின ஃபாதர் இப்போ தாத்தாவாகவும் மாறிட்டாரு. நேத்தோடு அவருக்கு 75 வயசு பிறந்துட்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம மாறலையே. ஆமாம், பைபிள் பிறந்து படிக்க முடியலைன்னு சொல்லித்தான் கர்த்தர் அவரை எழுப்பி ஒரு பாட்டாக பாட விட்டார். செம்மங்குடியில் சூசேப்பர்பட்டியில் சூசேப்பர் கோயிலில் ஓடிக்கிட்டு திரிஞ்சு அங்கே குறிப்பிட்ட வாங்கினவரை கூப்பிட்டு அவரை ரட்சித்து அவரை கொண்டு அநேகரை பாடி நமக்கு பாட்டு நல்லா தான் வருது. என்ன நல்லா தான் வருது சொல்லுங்க. ஆமாம், நம்ம நிற்கிற இடம் தான் தப்பு. நம்ம நிற்கிற இடம் தான் சொல்லுங்க. தீங்கான காரியத்தை என் கண் முன்னே வைக்க மாட்டேன், வழி விலகினுடைய செய்ய வெறுக்கிறேன், அது என்ன செய்யாது. ஆமென். பல வருஷத்துக்கு முன்னுக்கு பாளையங்கோட்டையில் லேவியர் முகாம். பாளையங்கோட்டையில் என்ன முகாம்? லேவியர் முகாம். அங்கே போயாச்சு. அங்கே யார் பேருக்கு? அப்பா, அம்மா, நான், அக்கா மோச்சனை, மேரி, பூன்றணி அம்மா, செல்வி அம்மா எல்லாம் போயாச்சு. அங்கே போய் அங்கே சாயந்தர நேரம் ஒரு பாட்டு பகுதி நடக்குது. எல்லாருக்கும் அபிஷேகம் வருது. எல்லாரும் அபிஷேகம் முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட டைமில் எல்லாரும் நிற்கிறாங்க. ஆனால் போன்றாணி அம்மா போன வாரம் 6 அன்னைக்கு வந்திருந்தாங்கல்ல, நான் அவங்ககிட்ட சொன்னேன், என்ன சித்தி இப்போயாவது அபிஷேகம் ஒழுங்காக இருக்கா சித்தின்னு கேட்டேன். அதெல்லாம் இருக்குதுயா. அவங்களுக்கு அபிஷேகம் நிற்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் அபிஷேகம் தலையிலிருந்து தான் கீழே கால் வரைக்கும் இறங்கும். அப்படித்தான் வசனம் சொல்லுது. இவங்களுக்கு காலில் இருந்து மேலே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்பயும் உணரடையில் இவங்க எங்கிட்ட பாடி 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 என்னமோ கிருகிருன்னு நமக்கு என்ன செய்யுது. கடைசியில் தான் பார்த்தா தெரியுது, இவங்க நின்றது சித்தரும்பு பொந்தில் நின்றுருக்காங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன பொந்தில் நின்றுருக்காங்க? அங்கே பாட்டு ஆராதனை பயங்கரமாக மகிமையாக மாடி எழுப்புதல் அடைஞ்சு அபிஷேகம் அடைஞ்சு எல்லாரும் முடிச்சு அப்பான்னு ஆகிறாக. இவங்களுக்குள்ள அப்படியே காலு கை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்படியே ஃபாதர் கூட நின்றுட்டாரு. ஃபாதர் கூட என்ன செஞ்சிட்டாரு, அங்கே தான் வந்து உதவி வரும் கண்மலை நோக்கி அந்த பாடல். அப்போ தான் பாடுன நேரம் எல்லாரும் ஆடி அசந்துட்டோம். இவங்க மட்டும் இப்படியே இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை எனக்கு அபிஷேகம் காலில் இருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தா அது சித்தரும்பு பொந்தில் நின்றுருக்கு. அது முன்னு கடிச்சு. ஆமாம், அது பார்த்து என் வீட்டில் வந்து ஒருத்தி மிதிச்சானா நான் என்ன செய்ய முடிவேன். நிறைய பேர் இப்படி தான், நான் அபிஷேகத்தில் இருக்கிறேன், நான் அந்நியவாசியில் இருக்கிறேன், நான் ஜெபத்தில் இருக்கிறேன், நான் வேதத்தில் இருக்கிறேன், நான் அதுக்குள்ளே இருக்கிறேன், நான் இதுக்குள்ளே இருக்கிறேன். யாரு வேணாம், நம்மளை பற்றக்கூடாது. தேவ பிள்ளையே, தீங்கான காரியத்தை என் கண்முன்னு நான் வைக்க மாட்டேன், வழி விலகிறவனுடைய செய்கையை வெறுக்கிறேன். ஹல்லேலூயா. அது என்ன செய்யாது, பற்றாது. 4வது வசனத்தை வாசியுங்களேன். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். ஆமென். பொல்லாதவனை அறிய மாட்டேன். ஹல்லேலூயா. பொல்லாதவனை நான் என்ன செய்ய மாட்டேன். ஒரு தடவை நான் அவருக்கு பயந்து அவர் என்னை தப்பிச்சிட்டாருன்னா அப்புறம் எனக்குள்ள மாறுபாடான இருதயம் எனக்குள்ள வரக்கூடாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். எனக்குள்ள மாறுபாடான இருதயத்துக்கு அகால மரணம் வர வேண்டும். என்ன மரணம் வர வேண்டும் சொல்லுங்க. என்ன மரணம் வர வேண்டும்? ரொம்ப நாள்லாம் எடுத்துலாம் சாகக்கூடாது. உடனே அட்டாக் வந்துடணும். எதுக்கு? மாறுபாடான இருதயத்துக்கு. ஆமென், ஆமென், ஆமென். ரொம்ப நாள்லாம் அப்படி இருக்கக்கூடாது. மாறுபாடான இருதயத்துக்கு இமிடியேட் அட்டாக் வந்துடணும். பொல்லாதவனை நான் அறிய மாட்டேன், அது பற்றக்கூடாது. அது நான் பொல்லாதவனை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். அவங்களாம் அப்படி இருக்காங்களே, அவங்க சபைக்கா வர்றாங்க, அவங்க பைபிளை தூக்கிட்டா வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு முடிவு கன்ஃபார்ம் ஆயிட்டு. அவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு சொல்லுங்க. அவங்க ரிசர்வேஷன் வாங்கிட்டாங்க, அவங்க பெர்த் எடுத்துட்டாங்க. அவங்க நம்மெல்லாம் அங்கே இடம் வாங்கி போட்டு அவங்க வேற ஒரு இடத்துல இடம் வாங்கி அப்பார்ட்மெண்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம ஜெபிக்கிறோம், நீ எதுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறேன்னு நிற்கிற, உன்னே அப்போ அப்பில் கொண்டு போறேன்னு சொல்றாரு. நம்ம டவுனில் போகிறதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சத்தத்தை காணுமே. உங்களை பார்த்தா டவுனில் போகிற ஆள் மாதிரில இருக்கு. அப்பில் போகிற ஆளா டவுனில் போகிற ஆளா? ஆமே, நல்லா சொல்லுங்க. அப்பா 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 அப்பிலேயே எங்களை கொண்டு போயிருங்கப்பா.
ஆமாம், இங்கே நிறைய பேர் எங்களை அப்பிக்கிட்டு இருக்கான், எங்க விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. ஆமே ஆமே. கீழே வீட்டை கட்டியிருக்கோம், மேலே குழியை போட்டுட்டான், கடைசியில் நிலச்சரிவு என்ன ஆகி போச்சு? கர்த்தர் தப்பு வைக்கிறவர். இந்த வயநாடுல சரியான மழைன்னு கேள்விப்பட்ட உடனே நைட்டு கைது கேட்குறேன். இரவு தான் நான் அதை பார்த்த. ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வந்து இருதயம் நம்ம சர்ச்சை சேர்ந்த பண்ணையக்கா ஹெலனுடைய அக்கா முத்தக்கா இருக்காங்க, அவங்க அந்த பகுதியில் தான் இருக்காங்க. அந்த இடம் சொல்லி எனக்கு ரொம்ப இது. அதை விட ஏன் ரொம்ப யோசிச்சேன்னா, அவங்க இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் எப்படி ஒரு 70-100 அடி இருக்குமா ஹெலன், அந்த ஓடுற தண்ணி ஓடுற இடம். பெரிய ஆறு ஒன்று ஓடும். அது நம்ம ஊர் மாதிரி இப்படி விரிஞ்சு ஓடுற ஆறுலாம் கிடையாது. 2 பக்கமும் காங்கிரீட் சவர் மாதிரி கல் வச்சு கட்டி விட்டுருப்பான். அந்த மழை தண்ணி வந்தால் இந்த அக்கா என்ன ஆவாங்க, ஆண்டவரே பிள்ளைகள்லாம் இருக்குமே, என்னாச்சோ என்னாச்சோ என்னாச்சோன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு காலையில் ஜெபம் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன்னா அந்த அக்கா சொல்கிறேன், ஐயா தண்ணிலாம் வந்துச்சியா, ரொம்ப பயங்கரமான மழையா, சரியான மழையா, ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்லாம் கொண்டே மாடியில் கொண்டே வச்சுட்டு அப்படியே விசுவாசத்தோடு இருந்தோமையா, கீழே வரைக்கும் தண்ணி வந்துச்சியா. போன வாரம் தான் ஒரு நல்ல பெரிய புது பாலம் கட்டி திறந்தாங்க, அதனால தண்ணி வராம ஆண்டவர் எங்களை பாதுகாத்தா. ஆமே ஹல்லேலூயா. அப்ப நான் யோசித்து பார்த்தேன், அந்த தீங்குக்கு தப்பு வைக்கும்படி கர்த்தர் தன் ஜனத்தின் மீது இரக்கமாக இருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் யார் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ, வசனம் பாருங்க, மாறுபாடான இருதயம் என்னை விட்டு என்ன செய்யணும்? பொல்லாதவனை நான் என்ன செய்ய மாட்டேன் ஆண்டவரே. அறிமா சில ஆட்க அவன் என்னாச்சு அவன் என்னாச்சு அவன் என்னாச்சு, அவன் என்னமும் ஆயிட்டு போகிறான், நமக்கு என்ன, நமக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் எனக்கு ஏதாவது கோபம் வந்தால் பேசிக்கிட்டே இருப்பேன். திரேசுக்கு ஒரு சுபாவம் இருக்கும், அவள் கோபம் வந்து அமைதியாகிடுவா. கோபம் வந்தால் என்ன ஆயிடுவா? அமைதியாகிடுவா. அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறேன், திரேசுக்கு இப்போ என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? கோபம் வந்திருக்கு. இது மனுஷனாக இருந்தால் தான் புரியும். இது யாராக இருந்தால் புரியும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது மனுஷனாக இருந்தா, மனுஷியாக இருந்தா, ஆமாம் ஹல்லேலூயா, மனைவியாக இருந்தா, கணவனாக இருந்தால் தான் புரியும். ஆகா இவளுக்கு கோபம் வந்துட்டு, அப்போ இனி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மூச்சே என்ன செய்யக்கூடாது, இடத்த காலி பண்ணி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமென். அதே மாதிரி எனக்கு ஸ்பீடு வந்துட்டுனா என்ன ஃபிபிக்கு சிரிப்பை பாருங்க, மாமாவுக்கு வேகம் வந்துட்டுன்னு சொன்னால் பட நீ என்னெல்லாம் நடக்கணும்னு சொல்ல முடியாது. எனக்கு ஸ்பீடு வந்து அது வாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் வண்டி, ஒரு வேலையில் நிற்காது. இங்கேருந்து அங்கே அது இது எல்லாம். ஆனால் பாருங்கள், அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். அடுத்த தடவை பார்த்தோம்னா அதெல்லாம் க்ளீனாக இருக்கும். ஆமென் ஹல்லேலூயா. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு என்ன செய்யணும்? பொல்லாதவிட நான் என்ன செய்ய மாட்டேன் ஆண்டவரே. அடுத்த 5வது வசனத்தை வாசியுங்களேன். சங்கீதக்காரன் தாவீது என்ன அழகா எழுதியிருக்காரு, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தாவீது சொல்றாரு பாருங்க, மேட்டிமையை நான் பொறுக்க மாட்டேன்பா. ஹல்லேலூயா. இந்த கழுதைக்கு வாழ்வு கர்த்தர் கொடுத்தது. கைகளை தட்டி, இந்த கழுதைக்கு வாழ்வு கர்த்தர் கொடுத்தது. பிறனை ரகசியமா அவதூறு பண்ணுகிறவனையும் சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும். என்ன நெஞ்சுள்ளவனையும்? ஹல்லேலூயா. இந்த நெஞ்சை நிமித்துறாங்க பாருங்க. அப்ப புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, பிறனை ரகசியமா அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிச்சிருவேன், மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் நான் என்ன செய்ய மாட்டேன். எனக்கு மேட்டிமை எனக்கு வரக்கூடாதுப்பா. ஆமென் ஹல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்பா திரிஞ்ச என்ன, வனாந்தரத்தில் திரிஞ்ச என்ன, யூதாவின் வனாந்தரத்தில் பாடின என்ன, எனக்கு மேட்டிமையை நான் பொறுக்க மாட்டேன். எனக்குள்ள மேட்டிமை வேண்டாம், ஏன்னா நீர் இதை எனக்கு தந்தி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை செஞ்சால் அவங்க ஆயத்தமாக இருப்பாங்க, காத்திருப்பாங்க. ஆமென். இல்லைன்னா இவங்கெல்லாம் என்ன ஒரு பெரிய ஆளா, இவங்கெல்லாம் பெரிய ஊழியக்காரர், இவங்களுக்கெல்லாம் நம்ம காத்திருக்கணுமா? அது அப்படி இருக்குமா? ஏன் இவங்கெல்லாம் காத்திருக்கணுமா? இவங்களாம் நம்மளாம் வந்தால் இவங்களாம் ரெடியாக இருக்க மாட்டாங்க, நம்ம இவங்கள்ட்டெல்லாம் கேட்டு போகணுமா? நம்ம எந்த நேரம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு சரியான நேரமோ அதான் நமக்கு சரியான நேரம். ஆமென் ஹல்லேலூயா. நேற்று மத்தியானம் எங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு காரியத்தை பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு காரியத்தை பேசும் பொழுது திரேஸ் ஒரு வார்த்தை சொன்னான். உடனே டேனி சொன்னால் அதை விசாரி. டேனிமா வேண்டாம், அம்மா வாயில் அந்த வார்த்தை வந்துட்டுனா அது தேவனுடைய வார்த்தை, அதோடு நம்ம அதை என்ன செஞ்சிடணும் சொல்லுங்கள், அதோடு அதை நம்ம என்ன செஞ்சிடணும்?
விட்டுறணும். இவங்கள்ட்ட தான் ஆண்டவர் பேசுவாரா, இவங்க தான் ஆண்டவர் தேடுவாரா, இவங்க தான் ஆண்டவர் சொல்லுவாரா, நான் இந்த வேத ஆராய்ச்சிக்குள்ள நான் போக மாட்டேன், நான் தேவனோட இருப்பேன். அல்லேலூயா. ஒரு வேற சபைக்கு போகிற ஒரு குடும்பம் கடந்த நாட்களில் நான் ஊழியத்துக்கு போயிட்டு அப்போ தான் நானும் திரேசும் கீழே ராமநாடை தாண்டி இருக்கிறோம். டேனி ஃபோன் பண்ணுறேன், அப்பா இப்படி வந்திருக்காங்க. அப்பையா நான் வர 8 மணி 7:45 ஆகிரும், எனக்கு ரொம்ப களைப்பாக வேற இருக்கியா, என்னால் முடியாது, நீ ஜெபம் பண்ணி பார்த்து அனுப்பிடு. எப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்க சொல்கிறாங்க நான் உங்களை இருந்து தான் பார்த்துட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இருக்கட்டும். நான் இடையில ஃபோன் பண்ணுறேன், டேனி ஃபோன் பண்ணுறேன், அப்பா எங்கே வந்துட்டுருக்கிய, இங்கே வந்துட்டுருக்கேன், இங்கே வந்துட்டுருக்கீங்க. இருட்டானதுனால அடுத்தடுத்து நிறைய வண்டிகள் வந்தனால எனக்கு கொஞ்சம் மெதுவாகவே வந்தேன். 7:30 7:45 நான் சொல்லிகிட்டே வரேன், எனக்கு ரொம்ப பலகீனமாக இருக்குது, என்ன செய்வேன் இப்படியே சொல்லி நான் டேன்ட்ட கேட்குற போதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, டேனி சொல்கிறான், எப்போ அவங்க சர்ச்சில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சர்ச்சில் உட்காந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? ஆமாம், சர்ச்சில் பாஸ்டரை பார்க்க வரக்கூடாது, இயேசுவை பார்க்க வரணும். யாரை பார்க்க வரணும்? ஆமாம், பாஸ்டர் இருப்பார், இல்லாமல் என்ன செஞ்சிருவார், போயிடுவார். இயேசு என்னாலும் என்ன செய்வார் சொல்லுங்கள், கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாஸ்டர் தெய்வமாக போனதுனால தான் இன்னைக்கு விசுவாசமே அழிஞ்சு போச்சு. ஆமென். விசுவாசத்தினாலே உங்களுக்கு கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், 1.5 மணி நேரம் நான் பார்க்குறேன், டிரைவிங்கில் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே வரேன். இங்கே 7:45 நான் வந்து இறங்கி போய் உள்ளே போயிட்டு ஒரு டீ அவங்களுக்கும் டீயை கொடுத்துட்டு நானும் டீயை குடிச்சிட்டு வந்து உட்காடுறேன். அவங்கள்ட்ட கேட்குறேன், எதுக்காக நான் பார்க்க வந்தீங்க, எதுக்குன்னு கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, 1ஆம் தேதி காலையில் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல ஆண்டவர் உங்களை கொண்டு இப்படிலாம் சொன்னார். நான் தேம்பி நான் அழுதேன். அதோட என் மனைவிட்ட நான் சொன்னேன், என்னம்மா எப்படின்னு சொன்னேன். அதோட என் மனைவி சொன்னான், ஞாயிற்றுக்கிழமையே நான் போய் முழங்கால் போட்டேன், ஜெபம் பண்ணேன். இதெல்லாம் சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்க, நான் ஒன்றுமே சொல்கிறேன்ல, அவங்களா இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. உங்களை வந்து பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போகணுன்னு வந்தோம். ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நமக்குள்ள மேட்டிமை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மேட்டிமை வரக்கூடாது. பிறனை ரகசியமாக அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் நான் என்ன செய்ய மாட்டேன். 6வது வசனத்தை வாசியுங்களேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உண்மையா வாழுவேன், உத்தமமான வழியில என்ன செய்வாங்க, தேசத்துல உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில நடக்கிறவன் என்ன செய்வான், நேசிப்பான், சேவிப்பான். தாவீது சொல்றாரு பாருங்க, ஐயா தேசத்துல உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல நோக்கமாயிருக்கும்பா. ஆமென். உத்தமமான வழியில நடக்கிறவன் என்ன செய்வான், சேவிப்பான். நம்ம ஆண்டவர் இறங்குறவருங்க, நம்ம ஆண்டவர் இரக்கம் உள்ளவருங்க, நம்ம ஆண்டவர் தயவு உள்ளவருங்க. தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில நடக்கிறவன் என்ன செய்வான், சேவிப்பான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட ஒரு பொருத்தனை, ஆண்டவரே நான் உங்களுக்கு பயந்ததுனால என்னை தப்பு வச்சிங்க, நான் கடைசி வரைக்கும் நான் உண்மையாக வாழுவேன் ஆண்டவரே. ஆமென். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ சேர்த்து வைக்கிற எதையுமே கொண்டு போக மாட்டேன். இப்போ என்ன பாருங்க, ஆனாலும் என்ன இந்த மண்ணை விட்டு இந்த ஆசை நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்க. எப்படியும் ஆகாதுங்க, ஒரு நாள் அப்படித்தான் ஆகும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசை, 2 லட்ச ரூபா சம்பளம், 1.5 லட்ச ரூபா சம்பளம், 2 லட்ச ரூபா சம்பளம், 2.5 லட்ச ரூபா சம்பளம், 3 லட்ச ரூபா சம்பளம், 5 லட்ச ரூபா சம்பளம். எப்போ ஆசை முடியும், ஒரு நாள் முடியும், அப்போ தான் முடியும். ஆமென். அது வரைக்கும் நம்ம ஆசை என்ன செய்யாது. ஆனால் அதுக்கு முன்பா சங்கீதக்காரன் சொல்றா, நான் உண்மையா வாழுவாண்டவரே. நான் எப்படி வாழுவேன், அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்களா, 7வது வசனத்தை வாசிங்க. கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் ஓ க்ளோரி. கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க, நல்லா கைதட்டி. கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள்ள இருப்பது இல்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. சங்கீதக்காரன் தாவீதுக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை பாருங்க. கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது,
கர்த்தருடைய வீட்டுக்குள்ள, இன்னைக்கு சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, கபடு செய்றியா நீ கர்த்தருடைய வீட்டுக்குள்ள இருப்பது இல்லை. வந்து போகலாம் சபைக்கு, வந்து போகலாம் சபைக்கு, வந்து போகலாம் ஊழியர் உங்க வீட்டுக்கு, வந்து போகலாம் அநேக செய்தி சேனல்கள், வந்து போகலாம் நிறைய ஊழியர்கள். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள்ள இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண் முன்ன நிலைப்பது இல்லை. ஆமே ஆமா, இருக்கிறது இல்லை, நிலைக்கிறது இல்லைன்னா அப்புறம் நம்ம இருந்து என்ன புண்ணியம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமே, அல்லேலூயா. மனசுக்குள்ள ஒரு பயம், எப்பொழுதும் கர்த்தரை குறித்த ஒரு பயம். கடந்த நாட்டில் செல்ராணி அக்கா அவருடைய மர்ம ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. தொடர்ந்து ஊழியம் போக, ஆக்சிடென்ட் ஆன நேரத்தில் ஐசியூ வாழ்ந்ததுனால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தொடர் ஊழியம் போக முடியல. மனதுக்குள்ள ஒரு இதயத்தில் ஒரு எண்ணம் வருது, திங்கக்கிழமை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு செவ்வாய்க்கிழமை போகணும். செவ்வாய்க்கிழமை எனக்கு வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்குது, புதன்கிழமையும் போக வேண்டியிருக்கு. நான் திரேஸ்ட்டை பேசிட்டு அன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணுறேன். அவனுடைய மனைவிக்கு எடுக்கலை, அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணுறேன், எடுத்துட்டு பேசிட்டு இருக்கும்போது மனைவி வந்துட்டா. மனைவிட்ட கொடுத்துட்டா, அவன் மக வளர்த்த. அவன் வாங்கிட்டு சொல்கிறான், அண்ணே சாயந்தரம் போல தான் யூடியூப்பில் உங்கள் செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தேன், அக்கா பேசிட்டு இருந்தாங்க, அப்புறம் நீங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா, இந்த மாற்றுத்திறனாளிகள் கூட்டத்தில் நடந்த காரியத்தை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவன் படுத்துக்கிட்டே என்னை பார்த்து கேட்டாங்க, வளரு நான் குடிச்சு போட்டு பைக் ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆனதுனால வினோன கோபத்தில் என்னை பார்க்க வராமல் இருந்துட்டாங்களோன்னு கேட்டாங்கண்ணே. உண்மையிலேயே சொல்கிறேன், இருதயம் ரொம்ப உடஞ்சி போச்சு எனக்கு. நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லைம்மா, நான் அப்படிலாம் ஒன்றும் யோசிக்கல, எனக்கு வர முடியல. ஐயோ, நான் அடுத்த நாள் காலையில் நான் கிளம்பி மதியானம் பார்க்குற நேரம் போய் பார்க்க போனேன் பாருங்க. அவன் தூங்கி கொண்டிருந்தான். மனைவி எழுப்பின உடனே கண் முழிச்சு என்னை பார்த்த உடனே கையெடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கையை பிடிச்சிட்டோன்னு கண்ணில் கண்ணீராக ஓடுது. நான் சொன்னேன், நாட்டை காத்த, தேசத்தை காத்த நீ எத்தனையோ குண்டடிக்கு தப்பி வைக்கப்பட்ட, எத்தனையோ கண்ணி வெடிக்கு தப்பி வைக்கப்பட்ட, ஒரு சின்ன பேய் உன் வாழ்க்கையை சிதைச்சிட்டையா. ஒரு சின்ன, சொல்லுங்க, அவன் குடிகாரன் கிடையாது, அவன் குடிகாரனே கிடையாது. மிலிட்ரியில் வீட்டு ஃபங்க்ஷன்னால அன்னைக்கு மிலிட்ரி சரக்கு பரிமாறப்பட்டிருக்கு, கொஞ்சமோ நிறையவோ குடிச்சிட்டான். ஒரு சின்ன குடி, சில மணி நேரத்தில் அழகா தோரணையாக புல்லட்டில் போய் இறங்கி ஃபங்க்ஷன் முடிச்சு திருமணம் ஒரு பஸ்ஸில் நிலையில்லாமல் மோதி வலது கை 6 துண்டாக ஒடிச்சு போயிருக்கு. அது அப்படியே கட்டு போட்டு வச்சுருக்காங்க. காலை 3ஆவது தடவை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, நம்ம வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. அடுத்து திரேசை பார்க்குறா, அக்கா ஸ்தோத்திரங்க்கா, கண்ணில் கண்ணீராக ஓடுது. புஷ்பா பார்க்குறான், ஏம்மா நீ வந்துட்டியா? அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்து எனக்கு சில காரியங்களை பேச தோங்கிறதுக்கு சொன்னேன், ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்துட்டாருனே, இந்த உயிர் கொடுத்தவருக்கு இனியாவது நம்ம உண்மையாக வாழணும். நமக்கு எப்போ கண்ணு திறக்க தெரியுமா? இழக்கக்கூடாததை இழந்த பிறகு கண்கள் திறந்து ஒரு பிரயோஜனம் என்ன கிடையாது. அழகா அப்படி அப்படி ஒரு மிலிட்ரி மேன் எப்படி இருப்பான் அப்படியே இருப்பான். ஏன்னா இராணுவத்தில் வேலை செய்த மனுஷன், அவ்வளோ அழகாக பேசுவான், அவ்வளோ பாரம் உள்ளவன், அவ்வளோ நல்ல பையன். ஒரு சின்ன குடி அவனுடைய கொடியவே என்ன செஞ்சுட்டு சொல்லுங்க, என்ன செஞ்சுட்டு? சங்கீதக்காரன் தாவீது நம்மளை போல மனுஷன். தாவீதின் சங்கீதம் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, கபடு செய்கிறவன்பா என் வீட்டுக்குள்ள விட மாட்டேன், பொய் சொல்றவன் என் கண்ணுக்கு முன்னுக்கு என்ன செய்ய மாட்டான். 8வது வசனத்தை வாசிச்சு ஜெபிச்சு முடிக்க போகிறோம். அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பே. ஆமே. கர்த்தருக்கு பயந்தா அவர் தப்பு வைப்பார். ஆனால் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், அக்கிரமக்காரன் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் எப்ப சங்கரிப்பேன், எப்ப சங்கரிப்பேன். எவ்வளவு ஒரு வைராக்கியம் பாருங்களேன். ஒன்னொன்னா பேசிட்டு வர சொல்றார், ஐயா எவ்வளத்தையும் நான் பொறுப்பேன். அக்கிரமக்காரன் ஒருவனும் கர்த்தருடைய நகரத்தில் என்ன செய்யக்கூடாது, இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் நான் என்ன செய்வேன், அதிகாலமே சங்கரிப்பேன். முழங்கால் படியிடுவோம் தேவ சொன்னமே. தேவ சமூகத்தில் பயந்துருங்க, கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார்.
மத்தேயு 10:28 சொல்லுது, உங்கள் ஆத்துமாவை கொல்லுகிறதுக்கு வல்லவராக இருக்காதீங்க. உங்கள் ஆத்துமாவை கொல்ல வல்லவராக இருக்காதீங்க. உங்கள் சரீரத்தை கொல்றவருக்கும் பயப்படாதீங்க. உங்கள் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. பயப்படுங்க. தேவ சமூகத்தில் என் ஆண்டவர் மேலே இரக்கமாக இருப்பார், என் ஆண்டவர் மேலே தயவாக இருப்பார் அப்படின்னு ஒரு இன்னைக்கு அழகான உபதேசங்கள். நல்லது தான். அது யாருக்கு? அறியாதவனுக்கு, அறிந்து சில காலங்கள் வாழ்ந்தவனுக்கு. வேதம் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும், பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாடில் அநேக நிருபங்களை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயில் அழகாக ஆண்டவர் வாய் திறந்து சொல்கிறாரு, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. ஆத்துமாவையும் சரீரத்தையும் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. எதில் அழிக்க? நரகத்தில். வசனம் சொல்லுது, கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள்ளே இருப்பதில்லை, பொய் சொல்கிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லைப்பா. கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள்ளே இருப்பதில்லை, பொய் சொல்கிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம், கைகளை கும்பிட்டு அவரை பார்த்து ஒரு உணர்வடைந்த இருதயத்தோடு, வருஷத்தின் 8வது மாதம் முதல் ஓய்வு நாள், இது ஜெப நாள். இந்த வசனம் நமக்கு சரியா இருக்குதா? இந்த வசனம் நமக்கு சரியா இருக்குதா? சிங்கத்தின் வாயை அடைச்சவர் தான் சிங்கத்தையும் அனுப்பினார். சிங்கத்தின் வாயை அடைச்சவர் தான் தானியேலை காத்தவர் தான். 2 ராஜாக்கள் 17:25 வாசிக்கிறோம், சிங்கங்களை அனுப்பினார், அது அவர்களை வந்து கொன்று போட்டது. கபடு செய்கிறவன் சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல, கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள்ளே இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. உணர்வு இருந்தா கண்களை கும்பிட்டு கண்களை மூடி, ஆண்டவரே என்ன மனுஷன், என்ன ஊழியக்காரன், எந்த போதகர் உங்களுக்கு எவ்வளோ ஆறுதலாக பேசினாலும், எவ்வளோ வார்த்தைகளை சொன்னாலும், உங்களை பலப்படுத்தினாலும், உங்களுக்கும் எனக்கு தெரியும் நம்ம யார், நான் யார், ஏன் எனக்கு இந்த பாதை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, யாரும் நமக்கு சொல்ல வேண்டாம். ஒரு செகண்ட் எப்படி நம்ம சரீரத்தில் உள்ள ரத்தத்தை எடுத்து பார்த்து, அந்த ரத்தத்தில் எவ்வளோ சுகர் இருக்கு, எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்கு, எவ்வளோ உப்புச்சத்து இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கு. ஆனால் ஆத்துமா ஆராய்கிறதுக்கு, ஆத்துமாவை ஆராய்வதற்கு கருவி வேணாம். தேவ பிள்ளையே, நமக்கே தெரியும். அவர் தப்பு வைப்பார், பயப்படுகிறவர்களை தப்பு வைப்பார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இரக்கம், நியாயம், உத்தம வழி, உத்தம இருதயம், தீங்கு என்னை பற்றாது, பொல்லாதவனை அறிய மாட்டேன், மேட்டிமையை பொறுக்க மாட்டேன், உண்மையா வாழுவேன், கபடு செய்ய நினைக்க, கபடு பொய் நினைக்காது, சங்கரிப்பேன்ப்பா, சங்கரிச்சிருவேன். எனக்குள்ள இருந்தாலும் நீங்க சங்கரிக்கிறதுக்கு முன்னுக்கு. ஆமே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் இப்படியா நினைச்சேன், ஐயா இதெல்லாம் இருந்து யாரோ என்ன சங்கரிக்கிறதுக்கு முன்னுக்கு நானே அதை சங்கரிச்சுட்டு உங்களோட வந்துருவோம்ப்பா, உங்களோட நடந்துருவோம்ப்பா, உங்களோட சேர்ந்துருவோம்ப்பா, உங்க பிள்ளையா மாறிடுவேன்ப்பா. இன்னைக்கு உங்க இருதயத்தில் யாரையாவது பார்த்து இவங்க நல்லா இருக்கிறாங்களேன்னு பொறாமப்படுறீங்களா? இல்லை, கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்கிறார். நான் சொல்றது உலக பிள்ளைகளை சொல்லலை, தேவ பிள்ளைகளுக்குள்ள சொல்றேன். கர்த்தர் அவங்க அப்படி தேடி இருக்காங்க, கர்த்தர் அப்படி தேடி இருக்காங்க. இஞ்சியை தட்டுனா எவ்வளவு சாறு வருது தேவ பிள்ளையே. ஆனா அந்த இஞ்சியை காய போட்டா சாரை எடுத்துட்டு காய போடுறதில்ல, அந்த இஞ்சியை காய போட்டா எப்படி சுக்கா மாறுது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்க்கை சுக்கா மாறணும் தேவ பிள்ளையே. சுக்கா மாறி பாரு. இஞ்சியா இருந்தா தட்டுற நேரம் சாறு தெரிச்சு தான் ஆகும்.
சுக்கா மாறிட்டோம்னா, காஞ்சு சுக்கா மாறிட்டோம்னா, ஒரே ஒரு வாழ்க்கை, அது என் ஆண்டவருக்காக. ஒரே ஒரு வாழ்க்கை என் ஆண்டவருக்காக. என்னைக்கு இறக்க செஞ்சாரோ, என்னைக்கு எனக்கு நியாயம் செஞ்சாரோ, இந்த இறக்கத்தை நியாயத்தை பற்றியே பாடுவேன். இதை மாத்திரமே அறிக்கையிடுவேன். இந்த சங்கீதம் 101 நிச்சயமாக நமக்கு ஒரு ஆசீர்வாதமான சங்கீதம். நிச்சயமாக ஆசீர்வாதமான சங்கீதம். கடந்த வாரத்தில் சங்கீதம் 112 தியானித்தோம். அதே போல் இந்த சங்கீதம் 101 நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான சங்கீதம். உண்மையாக சொல்கிறேன், வாசித்து அழுதேன். வாசித்து அழுதேன். செவ்வாய்க்கிழமை காலையில் அதிகாலையில் முழிச்சிட்டேன். ஜெபம் பண்ணி முடித்தேன். காப்பியை குடித்தேன். வேதத்தை வாசித்தேன். என் ஜெப அறையில் வேதத்தை வாசிச்சுட்டு வேதத்தை திறந்த மேனிக்கே உட்காந்தேன். ஒரு 7:35 என் கண்ணில் இருந்து கண்ணீர் ஓட ஆரம்பிச்சிச்சு. 8:30 வரைக்கும் நான் எதுக்கு அழுதுன்னு தெரியல. திடீர்னு வாழ்க்கலாக்க பார்க்குறேன், வேதம் நனைஞ்சிருக்கு. என் கையை மடக்கி வச்சிருந்தனால கை நனைஞ்சிருக்கு. எதுக்கு அழுதுன்னு தெரியல. நான் எதுக்கும் அழலை. வேதத்தை வாசித்தேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை நான் இழக்க மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை இழக்க மாட்டேன். ஒரு வாழ்வு, அது உமக்காக நான் வாழ்வேன். உங்களுக்காக வாழுவேன். உங்களுக்காக வாழுவேன். ஆடுகளுக்கு பின்னுக்கு தெரிஞ்ச தாவீது அரசனான ஒரு அபிஷேகம். ஆட்டுக்கு பின்னுக்கு தெரியும் போது அது சாப்பாடு கிடைச்சிச்சு. தாவீதுக்கு இந்த அபிஷேகம் கிடைச்சப்போ சோத்து களைஞ்ச மனுஷன், தண்ணி களைஞ்ச மனுஷன், தூங்குறதுக்கு இடத்து களைஞ்ச மனுஷன், உயிர் பயத்தில் ஓடின மனிதன். சும்மா இருக்கிற நாளில் கூட நல்லா இருந்தேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு அலைகிறேன். உன் அலைச்சலுக்கு முடிவுண்டு. உங்கள் கையெடுப்புக்கு முடிவுண்டு. உங்கள் கண்ணீருக்கு முடிவுண்டு. உங்கள் அங்கலாய்ப்புக்கு முடிவுண்டு. உங்கள் முழங்கால்களுக்கு முடிவுண்டு. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் நீதியை சரி கட்டுகிறவர். நீதியை சரி கட்டுகிறவர். விழுந்த எண்ணெய் மறுபடியும் தூக்கி விடுகிறவர். மறுபடியும் தூக்கி விடுகிறவர். தூக்கி விடுகிறவர். அது வரைக்கும் ஆசீர்வாதத்தை பார்த்து, நல்ல ஐஸ்வர்யங்களை பார்த்து அலைஞ்ச நோவாவுக்கு பேழையை கட்ட சொன்ன பொழுது அதனுடைய ஆசீர்வாதத்துடைய மேன்மை தெரியல. அது வரைக்கும் அழிவுக்குரிய நிறைய ஆசீர்வாதத்தை பார்த்து ஆசீர்வாதம் நினச்சிக்கிட்டு இருந்த நோவா ஒரு நாள் பேழையின் கதவை திறந்த பொழுதுதான் தெரிந்தது. அதற்கப்புறம் நோவாவுக்குனே கத்த நிறைய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். நோவாவுடைய சந்ததிக்கென்றே ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். நோவாவுடைய சந்தானத்திற்கென்றே ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். அதுவரை ஏங்கி திரிந்த நோவா, அநேகராலே பார்த்து சிரிக்கப்பட்ட நோவா, அநேகராலே தூஷிக்கப்பட்ட நோவா, அநேகராலே பரிகாசம் பண்ணப்பட்ட நோவா, அவலத்தை அழிச்சிட்டு இன்னைக்கு ஆரான்ல சொன்னார் பாரு, உடன்படிக்கை தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். பிதாவே, இந்த வார்த்தையின்படி இந்த ஜனத்தை, இந்த மந்தையை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு பயப்படுகிற பயம் தப்பு வைப்பீங்க. தப்பு வச்சா சங்கீதக்காரனை போல அறிக்கையிட்டு வாழ்ந்து நிச்சயம் உங்க சமூகத்தில் சேர்வோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.